ஆடி மாதம் 3வது வெள்ளி. நான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய எத்தனை வெள்ளிக்கிழமையுமே அம்மனுக்கு மறக்காமல் கூழ் காய்ச்சி படைச்சிருவேன். நான் எப்படி கூழ் காய்ச்சுவேன்னா 2 ஸ்பூன் கேப்ப மாவு நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு, அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் சின்ன வெங்காயம் 2, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச மாவையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சுருவேன். உப்பு மட்டும் சேர்க்க மாட்டேன், ஏன்னா எல்லா கோயிலையுமே உப்பு இல்லாமல் தான் கூழ் கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். சாமிலாம் கும்பிடும்போது விளக்கேற்றும் போதே பாப்பாவுமே எழுந்திரிச்சிட்டா. அவளும் என் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் உள்ள நாகம்மன் கோயிலில் போய் பால் ஊற்றிருந்தேன். இப்போல்லாம் அடிக்கடி பாம்பு கண்ணில் படுது. இப்படி பால் வாங்கி நாகம்மனுக்கு ஊற்றினோம்னா பாம்பு கண்ணில் படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.